வணக்கம். நான் உங்கள் ஜீவா. இன்றைய சடுகுடு டுடேவில் நாம் காண இருப்பது, நமது நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் மிக விரைவில் அறிவிக்க இருக்கின்றார்கள். தமிழகத்தில் அதனுடைய கூட்டணி, குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய அதிமுக அதனுடைய கூட்டணி கட்சியாக இருந்த பாரதிய ஜனதா கட்சி, இவற்றினுடைய கூட்டணி எப்படி அமையப் போகிறது, யார் யார் எந்தெந்த கூட்டணிக்கு செல்ல இருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் இன்றைக்கு நமது சடுகுடு டுடேவில் பார்க்க இருக்கின்றோம். நமது சடுகுடு சேனலுக்கு நீங்கள் புதியவரெனில் நமது சடுகுடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, இன்னும் ஒரு வாரத்திற்குள் அல்லது அதிகபட்சம் போனால் இன்னொரு 10 நாளைக்குள் நமது நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிவிப்பு என்பது தேர்தல் ஆணையம் அறிவிப்பை வெளியிட இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் தேசிய அளவில் இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணியும், பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அதனுடைய கூட்டணி கட்சிகள் என்டிஏ என்ற கூட்டணி, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற ஒரு கூட்டணியும் 2 கூட்டணியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல சில மாநிலங்களில் அந்த மாநில கட்சிகள் தங்களுடைய செல்வாக்கை நிரூபிப்பதற்காக சில வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். தனித்து போட்டியிடுகின்ற நிலைமை என்பது சில மாநிலங்களில் இந்த 2 கூட்டணியிலும் இல்லாமல் தனித்து போட்டியிடுகின்ற நிலைமை என்பது இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. ஏறக்குறைய 10 ஆண்டுகளை பிரதமர் மோடி அவர்கள் நிறைவு செய்திருக்கின்ற இந்த வேளையில் இந்தியாவினுடைய தேர்தல் உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு தேர்தலாக இன்றைக்கு பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், மீண்டும் மோடி ஆட்சிக்கு வருவாரா, அவர் வந்தால் என்ன நடக்கும், இந்தியா பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடையும், அல்லது பல்வேறு துறைகளில் அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் என்றால், உலக நாடுகள் புறம் இன்றைக்கு இந்தியாவுடைய தேர்தலை மிக ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல பாரதிய ஜனதா கட்சியும் இன்றைக்கு அது தனக்கு இந்த ஆட்சியை மீண்டும் தக்க வைக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு வெறியோடு இன்றைக்கு களத்தில் இறங்கி இருக்கிறது. இன்றைக்கு பார்க்க போனால் அனைத்து மீடியாக்களிலும் மோடி, அதாவது பாரதிய ஜனதா கட்சி தனக்கு நாங்கள் செய்திருக்கின்ற சாதனைகள், இந்த சாதனைக்காக நீங்கள் வாக்களிங்கள் என்பதை கேட்பதை விட்டுவிட்டு இன்றைக்கு மோடி என்ற ஒரு பிம்பத்தை நோக்கி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் இன்றைக்கு சாய்ந்து இருக்கிறது. மோடி என்ற விளம்பரத்தை வைத்து இன்றைக்கு ஆட்சியை மீண்டும் நாம் கைப்பற்றி விடலாம், ஆட்சியை நாம் தக்க வைத்துக் கொள்ளலாம், 3வது முறையாக நாம் ஆட்சிக்கு வரலாம் என்ற கனவுகளோடு இன்றைக்கு அது பல திட்டங்களை பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கின்ற இந்த யதார்த்தமான சூழ்நிலையில், அதாவது வட மாநிலங்கள் தென் மாநிலங்கள் என்று பாகுபாடு என்று இல்லை என்று சொன்னாலும் கூட, வாக்களிக்கின்ற மனநிலை என்பது தென் மாநிலங்களில் ஒரு மனநிலை, வட மாநிலங்களில் ஒரு மனநிலை என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை யாராலும் தவிர்க்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வட மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சிக்கு தொடர்ந்து இன்றைக்கு சரிவை தருகின்ற நிலைமை என்பது இருப்பதாக மத்திய உளவுத்துறை இன்றைக்கு அரசாங்கத்திற்கு ரிப்போர்ட் செய்திருக்கிறது. இந்தியா கூட்டணி அதனுடைய சீட் ஷேரிங்கில் பிரச்சனைகள் வரும், காங்கிரசிற்கும் மற்ற மாநில கட்சிகளுக்கும் இடையிலான ஒப்பந்தங்கள் முடிவாகாது, அது நமக்கு சாதகமாக மாறும் என்ற நிலைமை என்பது இன்றைக்கு மாறி, யதார்த்த நிலைமையை புரிந்து கொண்ட காங்கிரஸ் கட்சியும் இன்றைக்கு இறங்கி வந்து இந்த பிஜேபி மோடி அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு தாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதற்கான உடன்பாடுகளை வட மாநிலங்களில் இன்றைக்கு செய்து காட்டியிருக்கிறார்கள். அது இன்றைக்கு பிஜேபிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைய இப்போதைய இருக்கக்கூடிய சர்வே அடிப்படையில் உளவுத்துறை ரிப்போர்ட், அதாவது மீடியாக்களில் சொல்லப்படுவது ஒரு யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கலாம், ஆனால் உளவுத்துறை சொல்லக்கூடிய கணக்கு என்பது ஏறக்குறைய சரியாகத்தான் இருக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தால் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி 200லிருந்து 210 தொகுதிகளுக்கு மேல் வராது. அதே போல காங்கிரஸ் கட்சி இண்டிவிஜுவலாக அது 140லிருந்து 150 தொகுதிகளில் வெற்றி பெறும். இதர மாநில கட்சிகள், இன்றைக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அல்லது இதர மாநில கட்சிகள் இதை தீர்மானிக்கின்ற யார் அரசை நடத்தப் போகிறார்கள் என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இன்றைக்கு மாற இருக்கிறார்கள் என்ற கணக்கு என்பது இன்றைக்கு போடப்பட்டிருக்கிறது. அப்படி இந்தியாவில், குறிப்பாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிமுகவோடு செல்ல வேண்டும் என்ற நிர்பந்தம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நான் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து கூட்டணியிலிருந்து விலகிவிட்டேன் என்று சொன்னாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி அதை விடுவதாக இன்றைக்கு வரைக்கும் இல்லை. மத்திய உள்துறை அமைச்சர் இன்றைக்கு சொல்லுகின்ற போது, அமித்ஷா அவர்கள் சொல்லுகின்ற போது, பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய கதவுகளை திறந்து வைத்திருக்கிறது அதிமுகவினுடைய கூட்டணிக்காக என்று சொல்கிறார்கள்.
அதே போல அதிமுகவினுடைய தலைவர்கள் ஜெயக்குமார் போன்றவர்கள் அல்லது முனிசாமி போன்றவர்கள் எல்லாம் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு கதவை அடைத்து விட்டோம், நாங்கள் தனித்து தான் போட்டியிடுவோம், எங்களுடைய கூட்டணி தான் இங்கே வெல்லப் போகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது யதார்த்தமான உண்மை அல்ல. நாம் ஏற்கனவே தொடர்ந்து முன்னரே சொல்லியிருக்கின்றோம், பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய பிடிமானத்தை விடுவதாக இல்லை. அதிமுகவிற்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய 4.5 ஆண்டு கால ஆட்சியில் நடைபெற்ற ஊழல்கள், குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கக்கூடிய 8000 கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டு, அதே போல தனது சக அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் இன்றைக்கு அவர்கள் மத்திய அரசுடைய கண்காணிப்பில் இருக்கிறது. எடப்பாடிக்கு இன்றைக்கு தலைக்கு மேல் கத்தி போன்று இன்றைக்கு கொடநாடு வழக்கு என்பது இருக்கிறது. இதையெல்லாம் அவர்கள் கையில் வைத்துக்கொண்டு அதிமுக எடப்பாடி பழனிசாமி நீங்கள் சுதந்திரமாக செயல்படலாம் என்று விட்டுவிடுவார்கள் என்று நாம் நினைப்பதற்கு ஒருபோதும் வழி இல்லை. அந்த அடிப்படையில் இன்றைக்கு அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு வேற வழி இல்லாமல் அதிமுகவை நெருக்கடி கொடுத்து இன்றைக்கு கூட்டணிக்கு பேச்சுவார்த்தைக்கு இழுத்து கொண்டு இருக்காங்க. திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு கட்டத்திற்கு மேல் வேற வழியே இல்லாமல் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியும் இந்த கூட்டணிக்கு சம்மதித்து சில கண்டிஷன்களை போட்டு இருக்கிறார். என்ன? 4 முக்கியமான கோரிக்கைகளை, கண்டிஷன்களை பாரதிய ஜனதா கட்சிக்கு வைத்திருக்கிறார் என்ற தகவல்களை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். 1, எடப்பாடி தலைமையிலான அதிமுக தலைமையிலான தேசிய முற்போக்கு கூட்டணி என்பதை அறிவிக்க வேண்டும் தமிழகத்தில். 1. 2, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக அறிவிப்போம் என்பதை இப்பொழுதே நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதை உத்தரவாதமாக சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். 2. 3, முன்னாள் முதலமைச்சர் OPS மற்றும் டிடிவி தினகரனை எந்த சூழ்நிலையும் இந்த கூட்டணிக்குள் கொண்டு வரக்கூடாது. 4வது கோரிக்கை, அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து எடுத்துவிட வேண்டும், அவர் தமிழகத்தில் போட்டியிடக்கூடாது, அவர் தலைவர் பதவியிலிருந்து நீக்க செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை. 4 முக்கியமான கோரிக்கையை எடப்பாடி தரப்பிலிருந்து இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வருகை தந்தபோது பல்லடத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில், பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுக்கூட்டத்தில் அவர்கள் பேசுகின்ற போது எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் புகழ்ந்து பேசுகின்ற நிகழ்ச்சி என்பது அங்கு நடைபெற்றது. அதிமுகவினுடைய தலைவர்கள், எடப்பாடி அமைச்சர்கள், எடப்பாடியுடைய சக அமைச்சர்கள் அவர்கள் ஊழலை பற்றி, அதிமுகவினுடைய ஊழலை பற்றி அவர்கள் பேசுவதற்கு பேசவில்லை. இன்றைக்கு ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை என்ற அடிப்படையில் அவர்களை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்களை நம்பியிருந்த, அதாவது பாரதிய ஜனதா கட்சியை நம்பியிருந்த OPS அவர்களும் டிடிவி தினகரனும் இன்றைக்கு நிற்கதியாக நிற்கின்ற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இவர்களை காத்திருப்போர் பட்டியலில் வைத்துவிட்டு இன்றைக்கு அதிமுகவோடு மறைமுக பேச்சுவார்த்தை என்பது ஏறக்குறைய முறியும் தருவாய்க்கு வந்திருக்கிறது. அதிமுக ஏறக்குறைய 20 தொகுதிகளில் போட்டியிடுவது என்றும், பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய கூட்டணியில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜான் பாண்டியன், பாரிவேந்தர், AC சண்முகம் உள்ளிட்ட நபர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியில் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு 10 தொகுதிகளை ஒதுக்குவது, அந்த 10ல் 7ல் பாரதிய ஜனதா கட்சி, 3 அவர்களுடைய கூட்டணி கட்சி, மீதம் இருக்கக்கூடிய 10 தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அதே போல விஜயகாந்தனுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் பகிர்ந்தளிப்பது என்று போன்ற திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு அவர்கள் வகுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு பழனிசாமி அவர்கள் சொல்வதை போன்று, நான் சிறுபான்மையினுடைய பாதுகாவலன், நான் பிஜேபியோடு எப்பொழுதும் போகவே மாட்டேன் என்று சொல்வதற்கான உத்தரவாதம் இன்றைக்கு இல்லை என்ற நிலைமை என்பது, யதார்த்த நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியும் இவர்களை விடுவதாக இல்லை என்ற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இவர்களை பாரதிய ஜனதா கட்சியை நம்பியிருந்த திரு OPS அவர்களையும் திரு டிடிவி அவர்களையும் இவர்கள் நட்டாற்றில் விடுகின்ற நிலைமை என்பது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதை பற்றியெல்லாம் நாம் தொடர்ந்து நமது சடுகுடு சேனலில் பேச இருக்கின்றோம். நமது சேனலை தொடர்ந்து ஆதரிக்கின்ற விதமாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்திருங்கள். நமது கூட்டணி நிலவரங்களை பற்றி நாம் தொடர்ந்து பேச இருக்கின்றோம். தொடர்ந்து ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.